பிரியாணியை பிரிச்சுட்டாவளோ? என்ன மனம் மணக்குது. சிக்கன் பிரியாணி போல இருக்குது. 65 வேற இருக்குது போல. ஐயோ, பொரிச்ச கோழி மனம் என்ன இழுக்குது. பியாதில் போனதோ ஒத்தையில திங்குது பாரு. ஒரு அம்மா கறி இருக்குன்னு ஒரு அக்கறை இருக்குவா. அவங்க அப்பா கூட சேர்ந்து திங்கத பாரு. இதுவளுக்கா நான் கஷ்டப்பட்டு சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்த்தேன். பிரியாணின்னு நாக்கு தொங்க போட்டுட்டு வாடிட்டாளோட. ஒரு பாவப்பட்ட மனுஷி நான் கோவத்தில் சோப்பால உட்காந்து இருக்காள. ஒரு அக்கறை இருக்குவா. தின்னுங்க, நல்லா தின்னுங்க. வயிற்றால போவட்டு கக்கூசுக்கு தண்ணி இல்லாம திரியட்டும். ஐயோ, வாராரு. என்ன செய்யன்னு பார்க்கறதுக்கு வந்திருப்பாரா இருக்கும். நம்ம கோவமா மூஞ்ச வச்சுட்டு அதே கோவத்துல இருப்போம். வீட்டுல ஒரு பிரச்சனைனா வீட்டுல உள்ள ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுவோ வெளியில இருக்கவளுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டுல கிடந்து டான்ஸ் ஆடுகிறது. இந்த மாதிரி ஒரு மானங்கெட்ட வாழ்க்கை நமக்கு தேவையா? வந்தவனுக்கு அடி கொடுத்து அறுப்பு கொடுத்து வெளியே பத்ததுக்கு இல்ல. அவன் எவனே தெரியாது. வீட்டுக்குள்ள சொல்லாம கொள்ளாம வந்திருக்கான்னு சொல்லி நாங்க அடியை கொடுத்தா இவர் எனட்ட கிடந்து சாடுதாரு. என்ன கிட்ட வந்து நிக்காரு? என்ன உங்களதான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன வை பல்ல கட்டிட்டு இருக்கேரு? அறுப்பாயிட்டு பேராது, மரியாதைக்கு பேரும். நான் தான் கோவத்துல இருக்கேன்னு தெரியும். மணக்குவே கோவத்துல இருக்கேன்னு தெரியவில்லை. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து நிக்காரு? 10 உங்கள்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். போய் 10 குத்துன்னு வாய்கிட்ட வந்து இன்னும் பல்ல கட்டிட்டு இருக்கேன் பேர் மரியாதைக்கு. இப்ப எதுக்கு வந்து சிரிச்சிட்டு இருக்காரு? அந்த கிளி கிழிச்சிட்டு போனாரு. சோத்த வந்து மயங்கிட்டு எல்லாம் ரூமுக்குள்ள போய் திங்க போனாரு. என்ன புடிங்கி தின்னு நினைச்சேரோ? அந்த மாதிரி அளவர குடும்பத்துல இருந்து நான் வரல. மரியாதைக்கு நீர் போயிரும். ஏட்டி கோவப்படாத, சொல்லுகத கேளுட்டி. இங்கே பாரு, சரி பிரியாணி திங்க வாணி, இங்கே வாணி. சரி என்ன கோவம்னாலும் மன்னிச்சிரு போட்டு. இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமாங்கும். பாசத்தில் 10, நீ தான் என் சொத்து. வா சாப்பிடுவோம், வா பிரியாணி சாப்பிடுவோம். இந்த 10 சொத்து நேர வாய் வாக்கில ஒரு குத்து விட்டுருவேன். மரியாதைக்கு நீர் போயிரும். நீ என்ன இருப்பா இருக்கே? நீர் என்ன கோவராது நினைச்சிட்டு இருக்கேனோ? நான் கோவப்பட்டேன்னு வைங்கோ, என்ன நடக்கும்னு தெரியுது. வீடு ரெண்டா பொழந்து தொங்கிரும். ஓ, அப்ப இவ்வளவு நேரம் நீ கோவப்படாம தான் இருந்தியா? ஏ அம்மா, நீ கோவப்படாமலே இருக்கும்போது இப்படி இருக்கிய. நீ கோவப்பட்ட என்ன ஆவ? சரி போட்டு வா பிரியாணி மணக்குவா. நல்ல பிரியாணி, முஸ்லீமு கடை பிரியாணி. வா வந்து தின்னு. நல்ல பாய் போட்ட பிரியாணி டீ. பாய் போட்ட பிரியாணியா பெட்ஷீட் போட்ட பிரியாணி? எனக்கு பிரியாணி வேண்டாம். கிட்ட நம்ம முகமது கடை பிரியாணி டீ உனக்கு பிடிக்கும்ல? நல்ல சிக்கன் பிரியாணி 65 வாங்கி வச்சிருக்கேன். வா. எனக்கு வேண்டாமுங்க, எனக்கு வேண்டாம். நீர் மரியாதைக்கு உமா மூஞ்ச பக்கம் எனக்கு பிடிக்கல. நீர் வெளியே போ. நீர் உள்ள போய் தின்னு போ. தயவு செஞ்சு போயிரும். சரி நீ வந்தா வா. 3 தான் இருக்கு. 1 எனக்கும் 2 இருக்கு. பிள்ளைகளும் நல்லா இருக்குன்னு தின்னு தீக்கிறதுக்கு முன்னாடி வந்துரு. ஆமா, இவர் பிரியாணியில தான் இப்ப வரப்போறேன். போவாரு. ஏன் கண்ணோல பிரியாணி மணக்கு அப்பாக்கு ஒன்று வச்சுக்கோ. வச்சு தின்னுங்க இருந்து நல்ல. எடில மண்டையில வச்சு விடுட்டி ஷெரட்டி வச்சுட்டு உண்டு உண்டு போகுட்டி. இதை தான் தூக்கிக்கிட்டு தெரியல. ஏட்டி மஞ்சு எந்திரிச்சு ஒழுங்காக்கிறியாமட்டி சவத்து சிறையா இருக்கம்மா. ஏட்டி ஏடி உள்ளே மட்டும் அழிச்சிட்டு கிடக்காயிட்டி. அந்த 2 எங்க குஞ்சு கிஞ்சிட்டு 4 தச்சு போயில மீதி எங்க 2 கிடந்து உறங்கு வச்சு. இந்த பிள்ளை உறங்கவும் மாட்டுக்குது. 1 முழிச்சா 1 தூங்கு, 1 முழிச்சா 1, 3 ஒரே நேரத்தில் தூங்கவே மாட்டுக்கு வாச்சு. நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போக முடியல. 1 உருண்டுட்டு வரதை பாருங்கோ. சேரட்டி ஏச்சாரட்டி எடி மண்டையில கொஞ்சம் மாட்டி விட்டுட்டு பத்திராடிக்க மோவ வச்சு விட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு போன உடனே உறிஞ்சு தொலைஞ்சிட்டு. பத்திராளியக்காக்கு போன போட்டு இங்க கூப்பிட வள்ளி. ஆமா, அந்த அக்காவை ஏன் கூப்பிடாம இருக்கோம்? ஏச்சி அந்த அக்காவை கூப்பிடுங்க. ஏன் ஐல பண்ணல? நான் கூப்பிட மாட்டேன் முட்டி. இந்த ராஜமலை வந்து வீட்டில் ஒரு பிரச்சனை ஒருத்தனை அடிச்சு போட்டேன். நானும் பத்திராளியும். அதுக்கு ராஜமலை வந்து சாத்த வந்து வீட்டில் வந்து அரைச்சி கழிச்சு போட்டான். அதை நான் கோவத்தில் இருக்க முடியும். கூப்பிடவே மாட்டேன் முட்டி அவளோட. ஏச்சி இப்படிதான் கீதாக்கா மேலையும் கோவத்தில் இருந்திய வந்து உங்களை ஏசி விட்டால. இப்போ என்ன அவள்கிட்ட பேச தானே செய்தியோ? அவள்கிட்ட பேசல. எந்த நாய்ட்டே நான் பேச மாட்டேன். அவளை வந்து பேசுனா நான் என்ன செய்யுது? கீதாவும் சீதாவும் நான் போராடுவா. அரைச்சி கிளிக்கும் போது தெரியல ரோட்டில் வச்சு ஏட்டி வழி தேவையில்லாம பேச. நான் ஒரு கீதாட்டையும் பேச மாட்டேன். இங்கே இருங்க ஏச்சி. அவ சொன்னா அவள்கிட்ட போகணும். தேவையில்லாம என்ன வந்து பேசக்கூடாது. ஏடி நான் அவள்கிட்ட பற்றி பேசலட்டி. சும்மா சாட்ட சும்மா இருக்கல. நானே மண்டை கடையில் வந்து உட்காந்துருக்கேன். ஐயா 2 பேரும் சண்டை படாதியோ. சும்மா விளையாட்டுக்குதே கீதாக்கா. எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்டே இருப்பியா? விளையாட்டுக்கு தான் சொல்லி. இப்போ பேசாம இருங்க 2 பேரும். பத்திரக்காவை நான் போன் போட்டு கூப்பிடுதேன். நானே கூப்பிடுதேன். பேசாம இருங்க. எந்திரிச்சு போயிருவோமா? பிரியாணி தான் முக்கியம். நல்ல மணக்குவா. கூப்பிடுதுவளா? ஒத்தைக்கு இருந்து தின்னுட்டு இருக்கதே பாரு சோத்த. இது என்னட்டி அப்பாவை இன்னும் காணும். நம்ம சாப்பிடுவோமா? இருட்டிட்டுருமா அளவர நாய. அப்பா எடுத்து வைன்னு தானே சொல்லிச்சு.
சாப்பிடவா சொல்லிச்சு அம்மா வரட்டும், அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிடதான் மட்டும் சொல்லிச்சு, இது இப்படி பிரிச்சு வச்சுக்கிட்டு திங்காம இருக்கு. சரி இருக்கட்டும், சீக்கிரம் வரட்டப்போ. என் கண்ணுல சாப்பிடலையே இன்னும். எப்பா உனக்காண்டி தான் இருக்கும், அம்மா எங்க சமாதானம் ஆகலையா? உங்க அத்தைக்காரி பிரியாணியை பார்த்தோன்னே பின்னாடி வந்துருவான்னு நினைச்சேன். அவர் ரொம்ப கோபமால இருக்கா. என்ன மனமணக்கு பத்தியா நம்ம முகமது பாய் அவிய கடையில் உள்ளதாங்கு வருவா. இப்ப அவளே வருவா பெரு, மனம் தாங்காம உள்ள வருவா பெரு. பேசாம இருப்போம். எப்பா சாப்பிடுவோம்ப்பா, எவ்வளவு நேரம் பிரிச்சே வச்சிருக்கு. ஏன் கண்ணு நீங்க தின்னுங்கோ, நான் அவ வரட்டு வந்த பிறகு திங்க. அப்படி ஆயிட்டு வா நம்ம திம்போம். ஏடி கொஞ்ச நேரம் உனக்கு அமைதியா இருக்க முடியாது டி, அம்மா கோவத்துல தானே இருக்கா. அம்மையை ஒத்தையில விட்டுட்டு நீ திங்கன்னு நினைக்கியா? பேசாம இரு, இப்ப கையை வச்சு நான் அவ்வளவுதான், உனக்கு எனக்கு பாதி பாதி பங்கு, மொத்தத்தையும் தின்றுவ நீ. பேசாம இரு ஒரு 5 நிமிஷம். ஏன் கண்ணு அடிய போடாது, இப்ப வருவா கொஞ்சம் இரு. ஓரளவுக்கு மனசு மாறிட்டா, வரவா வேண்டாமான்னு முக்கிக்கிட்டு நிக்க அங்கன. இப்ப வருவா, கொஞ்சம் கொஞ்சம் பேசாம இருங்க. நான் எங்கேயும் வரல கீதா. ஆமா ஆட்சியில அங்கே இருக்கவ கொல்ல கதை. இந்த ஆட்சி எனக்கு போன் போட்டு என் மாப்பிள்ளைக்கு எனக்கு சண்டை இவ்வளவு நேரம். அந்த ஆட்சி அங்க வந்து கதை பேச வந்துட்டாவளங்கும். ஆமாக்கா விட்டு விட்டு கேக்குது. ஆச்சி இங்கதான் இருக்காவ. இல்ல கீதா நான் வரல பத்துக்கு வந்த இந்த மாப்பிள்ளை ஆச்சிட்ட போய் சண்டைக்கு போயிருக்கோம் போல. ஆச்சி போன் போட்டு என்கிட்ட சொன்னவள கோவத்துல 2 பேரும் அடிய போட்டுட்டு கிடக்கும். நான் வரல பத்துக்கோங்க, நீங்க ஈடுங்க. சரி நான் வைக்கட்டுமா அப்போ? சரிக்கா. ஏக்கா என்ன சொன்ன வாராவியலா? வரல வள்ளி, இந்த ஆச்சி போன போட்டு ஏதோ ஏசனாவியலா, அதனால வீட்டுல சண்டையா, அதனால அந்த அக்கா வரலையா? இல்லைன்னா புழஞ்சு சாடிக்கிட்டு ஓடி வந்துடுவா. சொல்ல வழி இல்லை. ஆட்சி என்ன இழுத்து விட்டு கமைக்கு வாட்டு. பின்ன எல்லாட்டையும் சண்டைக்கு போறதே இந்த ஆட்சிக்கு வேலை. எட்டி வள்ளி வாயை மூடிட்டு இருக்க இவளுக்கு நல்லது. கொண்டே பிடிச்சி ஆங்கி விட்டுருவோம், சும்மா இருக்க சொல்லு. ஐயய்யே 2 பேரும் பேசாம இருக்குதுல, எந்திரிச்சு போயிருவேனா? வீட்டுல இருக்க சிறையா இருக்கு, கொஞ்சம் காத்தோட்டம் இங்கே இருக்கலான்னு பார்த்தா 2 அடியை போட்டுட்டு இருக்குதியோ. கீதாக்கா சும்மா இருக்கா, அந்த அக்கா வரலன்னு சொல்லி வாயை முட்டிக்கிட்டு பேசாம. எட்டி வள்ளி கொண்டே வச்சு விடுவேல, நான் கிளம்பிட்டு மாட்டி. கொஞ்சம் நிம்மதியா அந்த மரத்தடியில இருந்து உட்காரலான்னு பார்த்தா இருக்க விடுவேல நிம்மதிட்டு. ஏத்தி அது மண்டையில நிக்காது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்க. என்னையோ பண்ணி இந்த மண்டையில ஒட்டி விட்டுட்டி. நம்ம இங்க இருந்து அழுதுட்டு இருக்கோம், அதுவும் 3 பேர் கடந்து பேசிட்டு இருக்காத, இதுவும் 3 கடந்து பிரியாணி தின்னுட்டு இருக்கு. அப்ப நான் என்ன இழிச்ச வாயா? நான் மட்டும் இருந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு பேசாம எல்லா கோத்தையும் வச்சுக்கிட்டு பிரியாணி தின்னுற வேண்டியதான். அம்மா போலாமா வேண்டாமா? போன கேவலப்பட்டுருவோமோ? எனத்தையும் இல்லாத புள்ளாத சொல்லிடுவாரோ? ஏ கண்ணு இந்த காலி பீஸ் எடுத்து வை. காலு பீஸா? ஐயோ யாருங்க, எனக்கு ஒண்ணு வையும். எப்ப சாப்பிடவே இல்ல காலு பீஸ் கை பீஸ்னு சும்மா ஈ பண்ணி வேற. ஏ கண்ணு உங்க அம்மைக்கு காதுல கேட்கறதுக்காண்டி சொன்னேன். பாவம் நம்ம 3 பேர் இருந்து தின்னுட்டு இருக்கோம், அவங்கன ஒத்தைக்கில இருக்கா. வரட்டு மெதுவா ஏதாவது சொல்லி. ஏ கண்ணு 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 அந்த லெக்கு பீஸ் வச்சுக்கோ. அப்பா ஒரு கடி, அப்பா ஒரு கடி. இதுக்கு மேல இருந்தா சரிப்படாது. என்ன அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் பிரியாணி தான் முக்கியம். பேருவோம் முகமது அண்ணன் கடை பிரியாணி. மனமே உள்ள இழுக்குது. என்ன நான் சண்டை போட்டிருக்க நேரம் தான் நீ கடையை திறக்கணுமா? எப்பா அம்மைக்கு சத்தம் கேக்குது, வரன்னு நினைக்க. தண்ணிக்கு செம்ப காணும், ஒரு பொருள் இந்த வீட்டுல இருக்கு. தண்ணி செம்பு ரூம்ல இருக்காட்டி தண்ணி செம்பங்கட்டி. அட பேதியில போனது போல பிரியாணி எடுத்து வச்சு ஒத்திக்கு திங்கத பாரு. தண்ணி செம்பு தெரியலையம்மா. எப்ப அந்த காலு பீஸ் எடுத்து நீ வச்சுக்கோ. ஏமா தண்ணி செம்ப காணல, எங்கன்னு தெரியல. ஒரு பொருள் இந்த வீட்டுல வச்சா இருக்காது, அப்படிதானே? செம்பு இல்லாம எவன் தண்ணியை குடிப்பான்? சரி நடிக்காத, வந்து பிரியாணி எதுன்னு. யாரு நடிக்கா? உங்க பிரியாணி கண்டு உள்ள வந்து நினைக்கல. தண்ணி திடீர்னு இருமல் வந்துட்டு தண்ணி செம்ப காணல. செம்பு வைக்க இடத்துல இருக்க மாட்டேங்குது. அதை கேட்க வந்தேன். உங்க பிரியாணியை கண்டு நான் ஒண்ணு மயங்கி உள்ள வரல. சரிம்மா எங்களுக்கு தெரியும், வா வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம், இந்த பிரியாணியை தின்னுக்கிட்டு நான் இங்கே வாந்தி பியாதியோடி கிடக்காதுக்கா, எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏடி வாட்டி தின்னுட்டி நடிக்காத நீ. எனக்கு தெரியும் நீ அந்த அண்ணன் கடை பிரியாணின்னா நீ எப்படி வருவன்னு எனக்கு தெரியும். வந்து தின்னு வா. ஏமா வாமா. ஏமா ஓவராட்டு பண்ணாத, வாயா வாவ. இல்லைன்னா இப்ப நம்ம திம்பம்பா வாப்பா. பிரியாணி வேற நல்லா இருக்கு, ஒரு வாய் வச்ச உடனே நாக்கெல்லாம் டேஸ்ட் இழுக்குது. திம்பம்பா சீக்கிரம். இவன் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க, கையை விட நீர் போற, எனக்கு வேலை நடக்குது. கெரு பத்திராளி இனி கேட்க மாட்டேன். ரொம்ப வந்து கெஞ்சி கேட்டாச்சு, இனி கேட்க மாட்டேன்னு சொல்லியாச்சு.
இதுக்கு மேல விட்டா நமக்கு பிரியாணி கிடைக்காது. சரி ரொம்ப கெஞ்சிதாவ காலைல விடுதாவன்னு சொல்லி எப்படியா சமாளிச்சு தின்ற வேண்டியதான். கையை விடுன்னு திரும்புது, நீ கையை விடு, கையை மலைக்காதியும். இப்போ என்ன அந்த பிரியாணி திங்கிற அப்படிதானே? எல்லாரும் வந்து கேட்டு கெஞ்சனால திங்க. மத்தபடி எனக்கு கோவம் ஒன்றும் குறையல. தின்னு முடிச்ச பிறகு நான் சோப்பால போய் கோவமா தான் இருப்பேன். எதுக்கு இந்த வெட்டி வீரா? இப்போ உட்காரு, தின்னு. கண்ணு கவர்ல இன்னொரு பார்சல் இருக்குல்ல, எடு, சாப்பிடுவோம். மணக்குவே. சரி, கோவத்துல தான் திங்க, எல்லாரும் சொல்லுங்க தான் திங்க. அதுக்கப்புறம் கோவம் இல்லைன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. சாப்பிடுமா வாவராட்டி. எப்ப என்ன இதை நீ சாப்பிடு.